என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனல் நேயர்களே, பரபரப்பான புத்தம் புதிய சினிமா துணுக்களை நான் பைல்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சி போலாம். மது போதையில் அரைகுறை உடையில் நந்திதா கும்மாளம், இந்த மாதிரி செய்திகளை அவர்களே வலைதளத்தில் போட்டு விடுகிறார்கள். அதனால தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா சில நேயர்கள் கேட்குறாங்க, ஏன் சார் அந்த நேரத்திலலாம் வெளியிடுறீங்க, பெட்ரூம்லாம் ஏன் எட்டி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நேயர்களே, நான் பெட்ரூமை எட்டி பார்க்குறது இல்லை. நீங்கள் பெட்ரூமை திறந்து வச்சுருந்தாங்கன்னா நான் எட்டி பார்ப்பேன். இப்போது நடிகை நந்திதா இவர் வந்து அட்டக்கத்தி படத்தில் கதாநாயகி நடித்தவர். அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்குன்னு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. எப்போவுமே தாங்கள் எதற்கும் தயார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நடிகைகள் தண்ணி அடிப்பாங்க, அப்புறம் அரகுற ஆடையில் டான்ஸ் போடுவாங்க. இப்போ சமீபத்தில் 36வது பிறந்த நாளை நந்திதா கொண்டாடி இருக்கிறார். நந்திதா நண்பர்களோட போட்ட கும்மாளம் எப்படின்னா அரகுற ஆடையில் மது கோப்பையை கையில் ஏந்திய பிறகு டமுக்கு தப்பான் டயான் டப்பான் டப்பான் டப்பான்ட்டு டப்பாங்குத்து போட்டு ஆடி இருக்கிறார். இதை அவரே வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதை நான் சொன்ன தப்பையா? அதிக சம்பளம் கேட்டதால் படத்திலிருந்து நீக்கப்பட்ட கதாநாயகி ஸ்ரத்தா கபூர். இவர் நடித்த இந்தி படங்கள் சில வெற்றி பெற்றன. இதன் காரணமாக முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் ஸ்ரத்தா கபூர். அனில் பார்கவே என்ற இயக்குனர் தன்னுடைய படத்தில் நடிப்பதற்கு ஸ்ரத்தா கபூரை ஒப்பந்தம் செய்தார். இந்த கதை வந்து கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதை. இதனால் நடிப்பதற்கு தயாராக இருந்தார் ஸ்ரத்தா கபூர். ஆனால் ஸ்ரத்தா கபூர் இந்த படத்தில் நடிக்கிறது 16 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கிறார். அது என்னால் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர். இதனால் ஸ்ரத்தா கபூர் குடும்பத்தினருக்கும் தயாரிப்பாளர் குடும்பத்தினருக்கும் பயங்கர அடிதடி சண்டை. இதன் காரணமாக இப்போது அனில் பார்கவே இயக்கும் படத்தில் இருந்து ஸ்ரத்தா கபூர் நீக்கப்பட்டார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரபாஸ் படத்திலிருந்து தீபிகா படுகோனே நீக்கம். சந்தீப் ரெட்டி எழுதி இயக்கும் ஸ்பிரிட் என்ற படத்தில் கதாநாயகி நடிக்கிறார் தீபிகா படுகோனே. இதில் தீபிகா படுகோனேக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. பிரபாஸ் இந்த படத்தில் கதாநாயகி நடிக்கிறார். பிரபாஸின் ஜோடியாக தீபிகா படுகோனே நடிக்கிறார். ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே சந்தீப் ரெட்டிக்கும் தீபிகா படுகோனேக்கும் ஏதோ கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இப்போது பிரபாஸ் ஜோடியாக தீபிகா படுகோனே இல்லை என்று அறிவித்து விட்டார் சந்தீப் ரெட்டி. என்ன காரணம்னு தீபிகா படுகோனே வாயை திறந்தால் தான் தெரியும். நயன்தாராவின் ஹேண்ட்பேக் கைப்பையின் விலை 20 லட்சம் ரூபாய். நடிகைகளுக்கு தங்களுடைய ரிஸ்ட் வாட்ச், வைர நகை இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு கெத்து காட்டுவாங்க. அந்த அடிப்படையிலே சமீபத்திலே ஐரோப்பா நாட்டுக்கு சுற்றுலா சென்று வந்தார் நயன்தாரா. தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு உடன் சென்றார் விக்னேஷ் சிவன். ஐரோப்பாவில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைப்பையை வாங்கியிருக்கிறார் நயன்தாரா. இப்போது அதைத்தான் பொது நிகழ்ச்சிகளுக்கும் விழாக்களுக்கும் கையிலே அணிந்து ஸ்டைலாக வருகிறார். எல்லோரும் அந்த 20 லட்சம் ரூபா கைப்பையை வியந்து பார்க்கிறார்கள். என்னை டாக்டர் என்று சொல்லாதீர்கள், ஐஸ்வர்யா லட்சுமி கோபம். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி MBBS படித்த டாக்டர். ஆனால் டாக்டர் வேலைக்கு செல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு வந்து விட்டார். இப்போது சினிமாவில் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவர் பேசும் பொழுது என்னை டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி என்று போடாதீர்கள், ஏனென்றால் நான் டாக்டர் தொழிலுக்கு போகவில்லை, எனவே நான் டாக்டர் அல்ல. அது மட்டுமல்ல, இப்போது நான் நடிகை. அந்த அடிப்படையிலே நான் தினமும் வேலை செய்தாக வேண்டும். அப்போது நான் என்ற உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள முடியும். ரசிகர்களும் பிஸியான நடிகைன்னு சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நான் நல்ல கதைகளை தேர்ந்து இப்போது நடித்து கொண்டிருக்கிறேன். நான் நடிகை, அவ்வளவுதான் என்றார் ஐஸ்வர்யா லட்சுமி. ஐஸ்வர்யா லட்சுமியை பலர் சூரியுடன் கதாநாயகியாக நடித்திருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு தரமான கதை, அதில் நடித்தேன், சூரியும் பெரிய நடிகர் தான் என்று சொன்னார் ஐஸ்வர்யா லட்சுமி. கார் விபத்தில் காதலை துளைத்த நடிகை பிரீத்தி ஜிந்தா இந்தியிலே முன்னணி நடிகை. இவர் இப்போது கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியின் உரிமையாளராக இருந்து வருகிறார். உங்களுடைய காதல் என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு அழுது கொண்டே பதில் சொன்னார். என்னுடைய காதல் கார் விபத்தில் தொலைந்து போனது, அது ஒரு கெட்ட கனவு என்று சொன்னார் பிரீத்தா ஜிந்தா.